யாரது? யாரது? யாரு? இந்த டோர் நிஜமாவே திறந்துச்சு அர்ஜுன். நான் இந்த ரூம்குள்ள போனேன். உள்ள இருந்த எல்லா பொருட்களையும் பார்த்தேன். செவத்துல ஒரு பெரிய பெயிண்டிங் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு பியானோ இருந்தது. நான் அந்த பியானோ வாசிச்சேன். அதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க நம்பலையா அர்ஜுன்? லேசா, நீ சொல்றது பொய்ன்னு யார் சொன்னது? அது ஒரு பழைய கதவு. நீ திறக்கும் போது திறந்தது. இப்ப அது திறக்க மாட்டேங்குது. இந்த பங்களால எல்லாம் சரியா இருந்ததுன்னா அப்புறம் எதுக்காக இதை உடைக்க சொல்ல போறாங்க? நான் நம்புறேன். நீ உள்ள போயிருக்க, பெயிண்டிங்க பாத்திருக்க, அதோட அங்க இருந்த பியானோவையும் வாசிச்சிருக்க. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை லேசா? நான் சொல்றத நீங்க நம்பல அர்ஜுன். நம்ம இந்த மாளிகைக்கு வந்ததுல இருந்து இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு. அது என்ன பெண் தொடர்ந்து வருது. அது எனக்கு நல்லா தெரியுது. அது நெருங்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா அதை விட்டு விலகி இருக்கணும்னு தோணுது. எதுக்காக இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. லேசா, வா. லேசா, எனக்கு நல்லா புரியுது. நம்ம இங்க வந்ததுல இருந்தே நீ சந்தோஷமா இல்ல. எனக்காக நீ இங்க இருக்க. ஆனா உன்னோட மனசு இன்னும் மும்பையிலேயே தான் இருக்கு. லேசா, இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட நீ முக்கியம். நீ எடுக்கிறது தான் முடிவு. உனக்கு இஷ்டம்னா இங்க இருப்போம், இல்லைன்னா நாளைக்கு நாம இங்கிருந்து கிளம்பிடலாம். உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? நீ வேலை செய்ய தான் உனக்கு சம்பளம் தரேன், அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் செலவாயிருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்க 2 பேரோட உயிரும் இப்ப ஆபத்துல இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே என் பேச்ச கேட்கல. உங்க பிடிவாதத்தால அங்க வந்த 2 பேர் உயிரை இழந்துட்டாங்க. இந்த வீட்டை யாராலையும் இடிக்க முடியாது. இது அவங்களையும் சும்மா விடாது. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா, ஏதோ ஒரு சக்தி. போதும், நிறுத்துறா. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு என்ன முட்டாள் நினைச்சியா? இதெல்லாம் நீங்க நம்பலனா அந்த வீட்டுல இருக்காம ஏன் இங்க வந்து இருக்கீங்க? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் நீங்க அவங்க உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க. நீயும் தானே அந்த இடத்துல இருக்க. அப்புறம் உனக்கே அந்த ஆத்மா தொல்லை கொடுக்கல? அது ஏன்னா நான் அந்த வீட்டை இடிக்கணும்னு நினைக்கல எஜமா. என் முடிவுல மாற்றமே கிடையாது. அந்த வீட்டை இடிச்சு அங்க ஒரு ஹோட்டல் கட்டியே தீருவேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் நீ இத பத்தி பேசணும்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்.